கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் 211ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மகாபாரத அக்னி வசந்த பெருவிழா கடந்த 1ஆம் தேதி துவங்கி நடைபெற்றது. இந்நிலையில் 19ஆம் நாளில் தீமிதி திருவிழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் விரதம் இருந்து தீமிதித்து தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோயிலில் தர்மகத்தா மற்றும் விழாக்குழு தலைவர் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் மங்கலம் மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேர்தலில் வாக்களிக்க சென்ற கணவன் மனைவி இருவரும் காரில் சென்றபோது மதுராந்தாங்கம் அருகே விபத்தில் சிக்கியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தாங்கம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து திண்டிவனத்திற்கு கணவன் மனைவி வாக்களிக்க சென்றுள்ளனர். அப்போது மதுராந்தாங்கம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரம் உள்ள பெயர் பலகை கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் கணவன் மனைவி இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதுகுறித்து மதுராந்தாங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வலுவான பாதுகாப்போடு அறைக்கு அனுப்பும் பணி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 1042 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவுகள் நிறைவு பெற்றது. இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக திருவண்ணாமலை மற்றும் வேலூர் பகுதிகளில் உள்ள வலுவான பாதுகாப்பு அறைக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 267 வாக்கு மையங்களிலிருந்தும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 267 வாக்கு மையங்களிலிருந்தும் மொத்தம் 534 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருவண்ணாமலை வலுவான பாதுகாப்பான அறைக்கும், வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 261 வாக்கு மையங்களிலிருந்தும், ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 247 வாக்கு மையங்களிலிருந்தும் மொத்தம் 308 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேலூர் வலுவான பாதுகாப்பு அறைக்கும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. சானார்பட்டி அருகே ஓட்டு போட மறுத்த அதிகாரிகளை கண்டித்து ஓட்டுப்பெட்டிகளை எடுத்துச் செல்ல விடாமல் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கோணப்பட்டியில் உள்ள 142வது வாக்குச்சாவடியில் சென்னையில் வேலை செய்து வரும் வெங்கட்ராமன் என்பவர் வாக்கு செலுத்துவதற்காக வந்துள்ளார். அப்போது வாக்குச்சீட்டில் அவரது பெயர் இல்லாததால் வாக்கு செலுத்த முடியவில்லை. இதையடுத்து அவரது நண்பர்கள் 15 பேர் அவருக்கு வாக்களிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கை வைத்து நடவடிக்கை எடுக்காததால் 15 பேரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதனால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தில் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் ஏர்போர்ட் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண். இவர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள உணவு விடுதிக்கு தேநீர் அருந்துவதற்காக வந்தபோது தனது இருசக்கர வாகனத்தை விடுதியின் வாசல் முன்பு நிறுத்தியுள்ளார். அப்போது கழிவுநீர் கால்வாய் வழியாக வெளியேறிய கட்டுவரியான் பாம்பு ஒன்று அருணின் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்துள்ளது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலையில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை லாவகமாக பிடித்துச் சென்றுள்ளனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.